ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 113 சங்கீதம் 7 வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்றைக்கு உங்களை சிறியவன் என்று சொல்லி எளியவன் என்று சொல்லி இந்த சமூகம் புறக்கணிக்கிறதா? ஏன் உங்கள் உடன் பிறந்தவர்களே உங்களை தள்ளி வைக்கிறார்களா? நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் நீங்கள் அடைய நினைக்கும் உயரத்தை எட்ட முடியாமல் புழுதியில் குப்பையில் கிடக்கிறீர்களா? உங்களை தூக்கிவிட உங்களுக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லையா? கவலைப்படாதீர்கள், உங்களுக்கான நேரம் வந்திருக்கிறது. சிறியவன் எளியவன் என்று இழிவுபடுத்திய மக்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். புழுதியில் இருந்து குப்பையில் இருந்து தூக்கி விடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உங்களை அமர பண்ணுவார். ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனம் இப்படியாக சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை யாரும் இல்லாத அனாதையை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதேதோ காரணங்களால் உங்களுக்கு திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கலாம். ஒரு குடும்பம் எனக்கு அமையாதா என்று நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். சின்னவன் என்று எண்ணப்பட்ட நீங்கள் 1000 பெருகவும் பலத்த ஜாதியாய் மாறவும் கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் குழந்தைகளோடு வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனம் சொல்கிறபடி, கர்த்தரை நீங்கள் நம்புகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உயர்ந்த அடைக்கலத்திலே நிச்சயம் வைக்கப்படுவீர்கள். கர்த்தரை நீங்கள் நம்புகிறீர்களா? கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆதியாகமம் 43 அதிகாரம் 32 வசனத்தை நாம் வாசிப்போம். எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். இங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயனான யோசேப்பு எகிப்திற்கு அடிமையாக வந்தவன். எகிப்தியர் எபிரேயரை தாழ்வாக நினைத்தனர். அப்படி என்றால் யோசேப்பின் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசேப்பு அவமானப்படுத்தப்பட்டான், அற்பமாக நடத்தப்பட்டான். ஆனால் கர்த்தருடைய ஏற்ற நேரம் வந்தபோது சிறியவனாக எளியவனாக புழுதியிலே குப்பையிலே கிடந்த அவனை ராஜாவின் சிம்மாசனத்தில் கர்த்தர் அமர வைத்தார். எங்கே அருவருப்பாக அவனை நினைத்தார்களோ அங்கே அவனை கர்த்தர் உயர்த்தினார். வேதம் சொல்கிறது, எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் யோசேப்பின் உத்தரவு இல்லாமல் கைகளை கால்களை கூட அசைக்க கூடாதாம். அப்படி ஒரு அதிகாரத்தை மேன்மையை யோசேப்பு பெற்றான். காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு கர்த்தரை மட்டும்தான் நம்பினான், வேறு யாரையும் நம்பவில்லை. அதே போல கிதியோனை குறித்து நாம் வாசிக்கும் போது அவனை தேடி கர்த்தர் வந்த போது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 15 வசனம் எப்படியாக சொல்கிறது, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நான் சிறியவன் நான் எளியவன் என்று சொன்ன கிதியோனை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். பராக்கிரமசாலியை என்று அழைத்தார். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனியும் கிதியோனை போல ஓடி ஒளியாதிருங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். யோசேப்பை போல ஒருவேளை நீங்களும் அலட்சியப்படுத்தப்படுகிறீர்களா? அவமானங்களை நிந்தைகளை சுமக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாறும் வேலை வந்திருக்கிறது. கர்த்தரை
விசுவாசியுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவருக்காக நில்லுங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை புழுதியில் இருந்து நீர் தூக்கி விடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை குப்பையில் இருந்து நீர் உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நீர் அமர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என்று சொன்னது யார்? ஏ யோசேப்பு, பி கிதியோன், சி சிம்சோன், டி சிமியோன். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.